வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம அனிதா கிச்சன் அண்ட் டைலரிங் சேனலில் ஹெல்த்தியான ஈஸியான முறையில் செய்யக்கூடிய டோஸ்ட் சீஸ் ப்ரெட்டு எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வாங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. சூடானதும் 10 கிராம் பட்டர் போட்டுக்கலாங்க. அடுப்பு கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, இல்லாட்டி சீக்கிரம் கருகி போயிடும். பட்டர் மெல்ட் ஆனதும் பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் வந்து போட்டுக்கலாங்க. லைட்டாக வதக்கிக்கலாங்க, ரொம்ப வதக்க தேவையில்லைங்க. பொடியாக நறுக்குனா கொடை மிளகா 2 போட்டுக்கலாங்க. ரொம்ப வேக வைக்க தேவையில்லை, ப்ரெட்டுக்குள்ளே வச்சு டோஸ்ட் பண்ண போகிறேன், அதனால ரொம்ப வேக வைக்க தேவையில்லை. சீவன கேரட்டு 1, அது நல்லா வதக்கி விட்டுடலாங்க. தேவையான அளவு உப்பு, நீங்கள் பன்னீர் பிடிச்சிருந்தா பன்னீர் சேர்த்துக்கலாம், சிக்கன் பிடிச்சிருந்தா சிக்கன் சேர்த்துக்கலாம். விருப்பமான காய்கறி எல்லாம் போட்டுக்கலாங்க. இப்படி செஞ்சு கொடுத்தா குழந்தைகளெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. 1/2 ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாங்க. பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு 2 செகண்ட் முடிஞ்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. கோதுமை ப்ரெட் எடுத்துருக்குறேங்க. சைடெல்லாம் கட் பண்ணிடலாங்க. சைடெல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரெட்டு டோஸ்ட் பேன் எடுத்துருக்குறாங்க. நீங்கள் இல்லாதவங்க தோசைக்கல் எடுத்துக்கலாங்க. பட்டர் ஒரு 5 கிராம் போட்டுக்கலாங்க. பட்டர் இல்லாதவங்க இல்லை நெய் கூட ஊற்றிக்கலாங்க. ப்ரெட் ஒரு துண்டு எடுத்துக்கலாங்க, டோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் தக்காளி சாஸ் போட்டுக்கலாங்க. நம்ம வதக்கி வச்சுருக்கிற கேப்சிகம், கேரட்டு, ஆனியன் இந்த மிக்ஸ் போட்டுக்கலாங்க. ப்ரெட்டில் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாங்க. பீஸா சீசனிங் கடையில் கிடைக்குங்க, அது போட்டுக்கலாங்க. அது பெப்பர் மாதிரி இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அது பெப்பர் மாதிரி தூவி விட்டுக்கலாங்க. மொசரல்லா சீஸு அதுவும் கடையில் கிடைக்குங்க, பீஸாவுக்கு இதுக்கெல்லாம் போடுறது. அது தேவையான அளவு அது போட்டுக்கலாங்க. எந்த அளவுக்கு ப்ரெட்டில் இது வேணுங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாங்க. கீழே இருக்கிற ப்ரெட்டு கொஞ்சம் டோஸ்ட் ஆனதும் இன்னொரு ப்ரெட் எடுத்துக்கோங்க. அதிலும் தக்காளி சாஸ் தடவி அந்த இதுக்கு மேலே மூடி வச்சுக்கலாங்க. நல்லா அமுத்தி விட்டுக்கலாங்க. அமுத்தி விட்டு திருப்பி விட்டுடலாங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டுடலாங்க. இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனதும் அந்த பக்கம் இந்த சைடு ரோஸ்ட் ஆனதும் எடுத்துக்கலாங்க. இன்னொரு டோஸ்ட் செய்யலாங்க. அதுவும் இந்த மாதிரி ப்ரெட்டு தக்காளி சாஸ் தடவிக்கலாங்க. காய்கறி கலவை வச்சுக்கலாங்க. பீஸா சீசனிங் ரொம்ப போடாதீங்க, கொஞ்சமாக போடுங்க. சீஸு குழந்தைகளுந்தான் நீங்கள் நிறைய போட்டு கொடுத்துக்கலாங்க. எந்த அளவுக்கு இருக்குங்க அந்த அளவுக்கு போட்டுக்கலாங்க. ப்ரெட்டு வச்சு திருப்பி போட்டுக்கலாங்க. அடுப்பு கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் வைக்காதீங்க. சிம்மில் வச்சு
இது பண்ணிக்கலாங்க, இல்லாட்டி சீக்கிரம் கருகி போயிடும். ஒரு கரண்டியில் திருப்ப முடியாதவங்க 2 கரண்டி வச்சு திருப்பிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. கோதுமை ப்ரெட்டாக இருக்கனால சீக்கிரம் உடஞ்சி போயிடுங்க. மைதா ப்ரெட்டாக இருந்துச்சுன்னா உடையாதுங்க. நான் கோதுமை ப்ரெட் எடுத்துருக்கிறேன். சீஸ் ப்ரெட் ரெடி ஆயிடுச்சுங்க. கட் பண்ணி பார்க்கலாங்க. சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி ஜூஸியாக இருக்குதுங்க. நல்லா டேஸ்டியான ஹெல்த்தியான சீஸ் ப்ரெட் டோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே வருங்க. நன்றி, வணக்கம்.